வெல்கம் டு ஃப்ரெஷ் சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரொம்ப ஹெல்த்தியான சிம்பிளாக செய்யக்கூடிய ஓட்ஸ் ரவா தோசை தான். ஒரு கப் அளவுக்கு ரவா எடுத்துருக்கிறேன். நல்லா வறுத்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கிறேன். 2 கப் அளவுக்கு ஓட்ஸ் எடுத்து வறுத்து வச்சுருக்கிறேன், அதையும் ஆட் பண்ணிக்கிறேன். ஒரு 1/4 கப் அளவுக்கு மைதா மாவு இல்லைன்னா கோதுமை மாவு நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கிறேன், அதையும் ஆட் பண்ணி விட்டுக்கிறேன். எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறோம். இதுக்கு காரமாக ஒரு சின்ன மசாலா அரைக்க போகிறோம். 2 பச்சை மிளகா, கருவேப்பிலை கொஞ்சம், சின்ன துண்டு இஞ்சி, இதெல்லாம் போட்டு நல்லா தண்ணி விட்டு நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த அரைச்ச தண்ணியை நம்ம எடுத்து வச்சுருக்கிற ரவா ஓட்ஸோடு ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணி கொஞ்சம் தண்ணி லூஸாக இருக்கிற மாதிரி தண்ணி ஆட் பண்ணி தேவையான அளவுக்கு உப்பும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு மணி நேரத்துலேருந்து 2 மணி நேரம் வரைக்கும் அப்படியே ரெஸ்ட்டில் விட்டுறலாம். ரவா எல்லாமே நல்லா ஊறி வந்துடும். ஓட்ஸும் நல்லா இதில் ஊறி நம்ம கலக்கும் போது மசிகிற மாதிரி ஆயிரும். ஒரு 2 மணி நேரம் கழித்து இப்போ தோசை ஊற்ற போகிறோம். தோசைக்கல்லை நல்லா சூடாக வச்சுக்கணும். நம்ம அரிசி மாவு தோசை ஊற்றுற மாதிரி கரண்டியை வச்சு தேய்ச்சி விடக்கூடாது. ரவா தோசைக்கு எப்படி ஊற்றுவோமோ அதே மாதிரி தான் நல்லா தூக்கிட்டு ஊற்றி விட போகிறோம். கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். தோசை நல்லா முருகலாக நமக்கு வர ஆரம்பிக்கும். இப்போ இதை நம்ம திருப்பி போட்டு இதுக்கு தேங்காய் சட்னி மட்டும் இருந்தாலே சூப்பராக இருக்கும். கூட கொஞ்சம் சாம்பாரும் வச்சு எடுத்துக்கலாம். சூப்பரான ஹெல்த்தியான வெயிட் லாஸ் பண்ண நினைக்கிறவங்க, இல்லை வீட்டில் மாவு ஆட்டாத டைம் கூட சிம்பிளாக இந்த ஓட்ஸ் ரவா தோசையை செஞ்சிடலாம். நல்லா பச்சை மிளகாய் இஞ்சிலாம் போடுறதுக்கு கொஞ்சம் காரமாகவும் இருக்கும். இதுக்கு தொட்டுக்கிறதுக்கு ரொம்ப ஹெல்த்தியான கருவேப்பிலை இட்லி பொடி வச்சுருக்கிறேன். அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும்னு சொல்லி ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கிறேன், அதையும் பார்த்துக்கோங்க. எங்களுடைய சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.